அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திப்பது மிச்சம் மிச்சம் சந்தோஷம். இது இப்போ நோன்பும் நெருங்கிட்டே வருது. நோம்புக்கான வீட்டு வேலையில் கொஞ்சம் க்ளீன் வேலைகள், டீப் க்ளீன் அந்த அதுகள் தான் செஞ்சுருந்து அதை உங்களோட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வீட்டில் உள்ள லேடிஸ்கள் எல்லாம் இப்போ வரப்போகிற நோன்பை எல்லோரும் வரவேற்கிறதுக்காக கொஞ்சம் வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுருப்பீங்க. இப்போ இது எடுத்த வீடியோ ஒரு 1 வீக் ஆகிட்டு இப்போ தான் அப்லோட் பண்ணுகிறேன். இப்போ சாட்டர்டே எடுத்தது தான். இப்போ காலை வேலையெல்லாம் வீட்டில் ஆரம்பிச்சிட்டேன். முதல் வேலை எப்போதுமே ஒட்டடை தொடச்சி தான் தொடச்சிட்டு வீட்டை க்ளீன் பண்ணி கழுவிட்டு இப்போ கிச்சனில் உள்ள திங்ஸுகள் எல்லாம் கழுவாமட்டு இந்த மசாலா போட்டு மிளகாய்த்தூள் பொட்டில் அடுத்தது மல்லித்தூள் மஞ்சள் அப்படி இதெல்லாம் ஒரு சோப்பிங் பேக் ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டு இப்படி கட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு திரும்ப அது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றா இப்படி ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டு இப்படியெல்லாம் கட்டியே வச்சுட்டு நான் இப்போ திரும்ப எடுத்து எனக்கு பொட்டில் போடலாம். இதெல்லாம் கட்டி எடுத்த பிறகு இது ஒரு பிளாஸ்டிக் கூடையில் போட்டு வச்சுட்டேன். வச்ச பிறகு இந்த பொட்டில்களில் என்கிட்ட அரைவாசி பிளாஸ்டிக் பொட்டில், அரைவாசி கண்ணாடி ஜார் தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே இந்த கண்ணாடி பொட்டிலும் இல்லை, சில்வர் பொட்டிலும் இல்லை. இப்போ எல்லோரும் இந்த சில்வர் பொட்டிலே வாங்கியிருக்க மாட்டீங்க. எல்லோரும் கூடுதலான அளவு குறைஞ்ச அளவு ஒவ்வொரு பொட்டில் பாவிப்பீங்க. ஆனால் வீடியோவில் யூடியூப்பில் காட்டுற நல்ல அழகாக இந்த கிச்சன் திங்ஸுகள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பார்ப்போம் ஃப்யூச்சரில் எப்படின்ட்டு. இப்போ இந்த பொட்டில் எல்லாம் கழுவுறதுக்கு நான் துணி வைக்கிற சவர்க்கார தூள் தான் எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பாஸ்கெட்டில் தண்ணி ஊற்றி அதில் இந்த சவர்க்கார தூள் போட்டு நீங்கள் அலசி உங்களுக்கு ஊற வச்சு கழுவோம் மேலும் இல்லாட்டி அப்போதே உங்களுக்கு ப்ரஷ் ஒன்றால் தேய்ச்சி கழுவி கொள்ளையிலும். உங்களுக்கு இந்த வீம் லிக்விட் அது இருந்தாலும் ஊற்றி கொள்ளையிலும், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த டிட்டர்ஜென்ட் தூள் போட்டு நல்லா கழுவி பாருங்கள், பளிச்சுண்டு வெள்ளை ஆகிரும். இந்த பிளாஸ்டிக்கை விட இந்த நீங்கள் கண்ணாடி ஜார் கழுவி பாருங்கள், கண்ணாடி பாட்டில்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது எவ்வளோதான் நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் பாவிச்சாலும் அது காலம் போக போக அப்படி கலர் எல்லாம் மாறி கொஞ்சம் மங்கி போன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சில்வர் கண்ணாடி ஜார் அதுகளை எடுத்து பாவிச்சு பாருங்கள், நல்லா வெளிச்சமாகும் கழுவ. இப்போ இது என்னுடைய பழைய ஜார் தான். ஜார்னா அந்த நெஸ்காஃபி பாட்டில் அது 2 இருந்துச்சு. அதையும் நான் இதில் கழுவி வச்சுட்டேன். எவ்வளோதான் நாங்கள் இந்த நோன்பு காலத்தில் பொட்டில் இருந்தாலும் நோன்பு காலம் வர சில இந்த டேட்ஸ் அதுகள் போடுறதுக்கு எவ்வளோ இருந்தாலும் போதாமல் தான் போகும். இதெல்லாம் கழுவி வச்ச பிறகு என்னுடைய மினி பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இது பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அதையும் நான் கழுவி வச்சுருந்தேன். எல்லாம் கழுவி இதெல்லாம் தண்ணி வருது கொஞ்சம் கவுண்டர் டாப்பில் அப்படி கவிழ்த்து வச்சுட்டேன். இப்போ இந்த வெங்காய கூடைகள் அதெல்லாம் வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் டஸ்ட் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவி எடுத்துக்கணும். அதே வீடியோ பார்க்குறவங்க நினைப்பாங்க இதெல்லாம் வீடியோவாக போடணுமான்ட்டு, இது ஒரு வீடியோவான்ட்டு. அப்படின்ட்டு இல்லை, சில பேருக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் கழுவின பிறகு அடுத்து கிச்சனில் உள்ள இந்த பிளேட்டுகள் இதெல்லாம் கவிழ்த்து வைக்க இந்த பிளேட் ரேக் அதையும் கழுவிறதுக்கு அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா நாங்கள் இதெல்லாம் கலட்டி எடுத்து இதை கழுவி எடுத்துக்கணும். அதுவும் அதே டிட்டர்ஜென்ட் தூளில் தான் நான் கழுவி எடுத்துட்டேன். பண்டைய நாள் இப்போ நல்ல வெயில் அடிக்குது. இப்போ வெயில் டைமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு காய வச்சு எடுத்துட்டால் போதும். ஒரு பாயோட விரித்து அதுக்கு மேலே எல்லாம் கவிழ்த்து இப்படி காய வச்சுட்டேன். காய வச்சுட்ட பிறகு அடுத்து இந்த ரூமுகள் உள்ள ட்ராயர், ட்ரெஸ்ஸுகள் போட்டு வச்ச ட்ராயர் அதெல்லாம் கழுவி எடுத்துட்டேன். பிளாஸ்டிக் மெத்தல தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ ட்ராயரில் இந்த டஸ்ட்டுகள் இருந்துச்சு, அப்போ அதில் உள்ள துணிகள் அடுக்கி வச்சுருந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதையும் நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் இது பிளாஸ்டிக் மெத்தால் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வூடன் அப்படியெல்லாம் செஞ்சுருந்தால் நீங்கள் ஒரு சொக்ஸை கையில் போட்டு நல்லா தண்ணியை தொட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க, கழுவ தேவையில்லை. இப்போ இதையும் நல்லா ப்ரஷ் ஒன்றெல்லாம் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்படி டீப் க்ளீன் ஒன்று பண்ணிவிட்டு அவங்களுக்கு 2-1 மாதத்துக்கு நான் அப்படி கழுவ தேவையில்லை. இப்போ இதெல்லாம் கழுவி காய வச்சுட்டேன் வெயிலில். அடுத்து நாங்கள் குருவானுகள் போட்டு வைக்கிற அந்த குருவான் கித்தாபு அதெல்லாம் போட்டு வைக்கிற அது ஒரு ட்ராயர் தான், அதையும் கொஞ்சம் கழுவி எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு போல் துணி இருந்துச்சு, அதுக்கு நல்லா டிட்டர்ஜென்ட் தூள் போட்டு நல்லா நுர வர வைக்கணும். உங்களுக்கு தேய்ச்சி எப்படி கழுவி கொள்ளையிலும் அது நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ எல்லாம் கழுவி காய வச்சுட்டேன். காஞ்ச பிறகு எடுத்து ட்ராயர் எல்லாம் எடுத்து நான் இப்போ அதை ஃபிட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து முதல்ல இந்த மசாலாகள் இருந்துச்சு, அதுகளும் டஸ்ட்டாக இருந்துச்சு, அதையும் கழுவி வச்சுட்டேன் காய விதத்துக்கு. இந்த வெயில் காலங்கள் இதெல்லாம் கழுவினா நல்லா காஞ்சி வந்துடும். அடுத்து ட்ராயரை நான் இதை ஃபிட் பண்ணி வச்சுட்டேன். அதில் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் நைட்டுக்கு தான் அடுக்கி வச்சணும் எல்லாம்.
இது அடுத்த நாள் வந்து ஈவினிங் டைம் வெளியில் போன டைம் இந்த கண்ணாடி ஜார் வாங்கியிருந்தேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நாங்கள் எப்படி வெளியில் போகிற டைம் கொண்டு ரெண்டு இப்படி வாங்கி வந்தால் உங்களுக்கு எல்லாம் மொத்தமாக வாங்கிடணும். இப்போ அதோட வந்து இந்த பூடன் பெச்சுலர் ஒன்று அதோட இரும்பு சட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து வந்து முக்கியமாக இந்த ரம்ஜான் ப்ரிப்பரேஷன் பார்ட் 1 பார்ட் 2 வரப்போகுது. அதையும் நீங்கள் அவளோட இது பார்த்துருங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.